நிகழ்வாக தலைமை உரை நமக்காக தலைமை உரை ஆற்ற உள்ள முனைவர் ஆனந்தன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் அவர்களை பற்றி கூறியதை நாங்கள் அப்படியே வழங்குகின்றோம். அவருடைய பெயர் ஆனந்தன் ராமசாமி. 1976ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய மொழிகளை கற்றறிந்தவர். பிகாம், MBA, MA, MPhil, PhD படித்துள்ளார். ஆனந்தன் வழிநடத்துவது மட்டுமல்ல, அதாவது அறிவின் மூலம் அதிகாரம் அளித்தல். ஆனந்தன் அவர்கள் வழிநடத்துவது மட்டுமல்ல, அவர் ஊக்கமளிக்கிறார். அவரது பட்டறைகள் மற்றும் பயிற்சி திட்டங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான கருவிகளுடன் தனிநபர்களை சித்தப்படுத்துகின்றன. சமூக மாற்றத்தின் கலங்கரை விளக்கம். ஆர்வமுள்ள ஆர்வலரான ஆனந்தன் ஐயா அவர்கள் சமூக மேம்பாடு, சமூக காரணங்கள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றவர். தொழில்முறை மண்டலத்திற்கு அப்பால் நவீன காலத்திற்கான வேத ஞானம். இவர் ஒரு திறமையான ஜோதிடர் மற்றும் எண்கணித வல்லுநர். வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்துவதற்கு விலைமதிப்பற்ற நுண்ணறிவுகளை வழங்குகிறார். நல்லிணக்கத்தை உருவாக்குதல், அமைதி மற்றும் உற்பத்தி திறனை வளர்க்கும் இடங்களை உருவாக்க அவர் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றிய தனது அறிவினை பயன்படுத்தி வழிகாட்டி வருகிறார். ஒரு ஆன்மீக வழிகாட்டியும் கூட. தியானம், யோகா மற்றும் பிற ஆன்மீக பயிற்சிகள் பற்றிய அவருடைய ஆழ்ந்த புரிதல் மற்றவர்களுடைய தனிப்பட்ட பயணங்களில் வழிகாட்ட அவருக்கு அதிகாரம் அளித்திருக்கிறது என்று கூறலாம். சமூக சேவை மையம், கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை ஆனந்தன் வெற்றியாளர்களின் சில காரணங்களாகும். ஒரு ஆன்மீக பாலம். அவர் ஆன்மீக நிறுவனங்களில் தீவிரமாக பங்கேற்பவர். தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் பட்டறைகளை நடத்தியும் வருகிறார். அசைக்க முடியாத தமிழ் சக்தி. ஆனந்தன் ராமசாமி ஐயா அவர்களுடைய வரையறையை ராமசாமி ஐயா அவர்கள் வணிக வலிமை, ஆன்மீக ஞானம் மற்றும் அசைக்க முடியாத சமூக அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் கலவையாக இருக்கின்றார். அவர் உலகில் நேர்மறையான மாற்றத்திற்கான ஒரு சக்தியாகவும் இருக்கிறார். மானுடவியல் துறையில் சிறந்த ஆய்வாளர், தமிழ் பற்றுடைய ஆளுமையாளர், உலக தமிழர்களை இணைத்து வழிநடத்தும் திறனாளர், எளிமையான பண்பாளர். 54,000 நேயர்களை கொண்ட தமிழ் லக்கி குரு வலையொலியை நடத்தி வருகிறார். ஆன்மீக அறிவுறுத்தல் பட்டறைகளை 27 நாடுகளிலும் பயிற்றுவித்திருக்கிறார். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட முனைவர் ஆனந்தன் ஐயா அவர்கள் காந்தி கலா நிலையத்தின் மாணாக்கன் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அன்னார் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம், சபை வணக்கம். ஆன்மீக ஆண்டோர்கள் திருப்புனிதமான ஒரு பூமியில் நம்ம எல்லோரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பயின்ற பள்ளியில் என்னுடைய ஆசானை திரும்பவும் 2024 2 மாதங்களுக்கு முன்பு சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஒரு வாய்ப்பை இந்திய பேனா நண்பர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அந்த வாய்ப்பை பெற்றேன். அவருடைய உருவங்கள் எனக்கு மறந்து போயிருந்தது, ஆனால் அவருடைய குரல் ஒலி என்னை அடையாளம் காட்டியது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நான் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து காந்தி கலா நிலையம் பள்ளியில் பயின்றவன். அங்கு எங்களுடைய தமிழ் ஆசிரியர், கடுமையான ஆசிரியர், கொடிய ஆசிரியர் என்று பெயர். அவரிடம் அடி வாங்கியதால் தான் நாங்கள் எல்லாம்
இப்படியெல்லாம் மெருகேறி இருக்கிறோம். இன்று காலச்சூழல்கள் அடித்து படிக்க இயலாத ஒரு சூழலில் மாணவர்கள் வளர்கிறார்கள். மிக மகிழ்ச்சி. என்னை பற்றிய வெறும் அறிமுக உரையை கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்காக என்னுடைய ஆசானுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் பாரம்பரியமான நீண்ட காலம் அரசாட்சி செய்து வந்த மன்னர்கள் வாழ்ந்த பூமி. இந்த புனிதமான பூமியில் காஞ்சிமா நதி பாயும் இந்த அற்புதமான ஒரு பூமியில் இந்த சந்திப்பை நிகழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். குறிப்பாக என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் அல்ல, பெரு அறிமுகம் கொடுத்திருந்தார்கள். தமிழர்களை பற்றிய புலம்பெயர்வுகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு கால ஆய்வுகள். அதில் இலங்கை மண்ணில் ஏற்பட்ட போர் பிரளயத்திற்கு பிறகு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுடைய நிலைகளை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது இந்த உலக இலக்கியங்களில் மிகவும் பழமையானதும் தொன்மையானதும் கிழக்காசிய நாடுகளில் பர்மா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா மற்றும் லாவோஸ், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், பப்புவா நியூ கினியா வரைக்கும், அதே போல அங்க இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் அன்றாட கலாச்சாரங்களில் பயன்படுத்தக்கூடிய ராமாயணம், மகாபாரதம், இந்த நாட்டிய கலைகள் எப்படி தோன்றின, எப்படி தீவுகள் கடந்து பயணித்தன என்பதை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். மொழிகள் அழிந்து போயிருந்தது. தமிழ் மொழியை அங்கு அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அங்கு வாழக்கூடிய மனிதர்களிடையே உணவு பழக்கங்கள் அடையாளப்படுத்தின, கலாச்சாரவியல் சார்ந்த அடையாளங்கள் அவர்களை அடையாளப்படுத்தின, இசைக்கருவிகள் பயன்பாடுகள் அவர்களை அடையாளப்படுத்தின, உடை முறைகள் அவர்களை அடையாளப்படுத்தின, சோதிடம், அதே போல ஆன்மீகம், ஆலயங்கள் இதெல்லாம் அடையாளப்படுத்தின. அதனால் தமிழர்களுடைய புலம்பெயர்வுகளில் பண்டைய பாரத தேசத்தினுடைய புலம்பெயர்வுகளை பற்றிய ஆய்வுகளை நிறைய செய்திருந்தோம். அந்த பண்டைய பாரத தேசத்தினுடைய புலம்பெயர்வுகள் எப்படி இருந்திருக்கும், மகாபாரத காலத்தில் யுத்தத்திற்கு பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்கெல்லாம் வசித்திருப்பார்கள் என்று ஆய்வு செய்திருந்தேன். அதில் பாதாள லோகம் என்று பழைய புராணங்களில் பழைய இலக்கியங்களில் குறிப்பிட்டது போல் மெக்சிகோ நாட்டில் இருக்கிற மய நாகரிகம், அந்த மெக்சிகோ நாட்டில் இருக்கிற மய நாகரிகத்தை பற்றியும் அங்கிருக்கிற ஆலய அமைப்புகள் பற்றியும் ஆய்வு செய்திருந்தேன். அங்கு வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரங்களை பற்றியும் ஆய்வு செய்தேன். முழுமையாக தமிழர்களுடைய பண்பாடுகளையும் அதே போல வாழ்வியல் ஒழுக்கங்களையும் விவசாயம் சார்ந்த பணிகளையும் செய்யக்கூடியவர்கள் என்பதை நேரடி கள ஆய்வில் தெரிந்து கொண்டேன். மெக்சிகோ என்பது நம்முடைய இந்திய பகுதியினுடைய நேர் பின்பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி, மத்திய அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு தேசம். அந்த பகுதியில் தான் அந்த பிரமிடு வடிவிலான பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பெரிய காணகங்களுக்குள் இருப்பதை கண்டறிந்து அதையெல்லாம் கண்டுபிடித்து இப்பொழுது பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. அதே போல பெரு நாட்டில் இருக்கிற மச்சு பிச்சு, மச்சு என்றால் மச்சு வீடு என்று சொல்லுவோம். அதுபோல மச்சு என்பது மலைகளில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகள். இன்னொன்று சிற்பங்கள் மற்றும் கட்டடவியல் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள் இருந்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. புராண காலத்தினுடைய இலக்கியங்களில் அவர்கள் சொல்லியிருந்த தகவல்கள், இங்கிருந்து புலம்பெயர்ந்த பண்டைய கால புலம்பெயர்வு தமிழர்கள் அங்கே வாழ்ந்து அவர்கள் அந்த கட்டிடங்களை கட்டி குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் வளர்த்த அந்த பிராணிகள் உட்பட எல்லா விடயங்களையும் நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. இப்படி பண்டைய தமிழருடைய புலம்பெயர்வுகள் உலகத்தின் மூத்த மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மூத்த மொழி என்பதில் பண்டைய புலம்பெயர்வுகளில் மூத்த மொழியாக எது இருந்திருக்கும், ராமாயண மகாபாரத காலத்தில் எந்த மொழி பேசப்பட்டிருக்கும், ராமர் என்ன மொழி பேசியிருப்பார், சீத்தை என்ன மொழி பேசியிருப்பார், அன்று வாழ்ந்த ராவணன் என்ன மொழி பேசியிருப்பார்,
என்று எல்லாம் ஆய்வுகளை கடந்து செய்திருந்தோம். இப்படி பல தீவுகளிலும் வாழக்கூடிய மக்களை பற்றி எல்லாம் ஆய்வுகள் செய்திருந்தோம். அதற்கு பிறகு இங்கிருந்து சோழ பேரரசு ரோமாபுரி பேரரசோடு கொண்டிருந்த நட்பும், இங்கிருக்கிற அந்த 12 ராசிகள் மற்றும் சோதிடவியல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் அந்த ரோமாபுரி ராஜ்யமும் கடைபிடித்து வருவதையும் கண்கொண்டிருந்தோம். இங்கிருப்பது போலவே இத்தாலி நாட்டிலும் சில சம்பிரதாய முறைகளை கடைபிடிப்பதையும் பார்த்திருந்தோம். உடல் ரீதியாக வர்ணம் ரீதியாக மாறி இருந்தாலும் அவர்களுடைய கலாச்சார அமைப்புகளில் நம்முடைய அடையாள பதிவுகள் இருப்பதை கண்கொள்ள முடிந்தது. குறிப்பாக உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட் 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு, ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் சுற்றளவு அதனுடைய ஆலய பகுதி, 7 நிலை சுற்றுச்சுவர்கள், அதுல 7 நிலை கோபுர அமைப்பு. இது மிக பிரம்மாண்டமான ஆலயம். இந்தியாவில் கூட அந்த ஆலயம் அமைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு நேரடியாக விஜயம் செய்த பொழுது அந்த ஆலயத்தினுடைய அடையாளங்கள், அந்த கம்போடிய வாழ் கிராமத்தினுடைய குழந்தைகளுடைய பெயர்கள், அவருடைய காதலி விழாக்கள், அதே போல பூ நன்னீராட்டு விழாக்கள், இவை அனைத்துமே நம்முடைய தமிழர்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. மேற்கத்திய நாடுகள் கலாச்சாரங்களில் சற்று முரண்பட்டிருந்தாலும் கிழக்காசிய நாடுகள் முழுமைக்குமே பாரதத்தினுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தொன்மைகளை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக ஆய்வு செய்து அறிய முடிந்தது. இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்தியாவினுடைய தேசிய தொலைக்காட்சி தூர்தர்ஷனில் ஹலோ கோயம்புத்தூர் என்ற ஒரு நிகழ்வில் நான் இது குறித்தான ஒரு நேர்காணலையும் கொடுத்திருந்தேன். இந்தியாவினுடைய பாரம்பரிய பழம்பெருமை மிக்க பொருளாதாரத்தில் போர்ச்சுகீசியர்கள் வருவதற்கு முன்பு உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரத்தில் 24%. இன்று உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரத்தில் 3 அல்லது 4%. அப்படி வளமை மிக்க ஒரு தேசமாக இருந்திருக்கிறது. தங்கம் இங்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. தங்கம் வளமையாக இருந்த தேசம். தற்போது ஆப்பிரிக்க நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தான் தங்கம் அதிகமாக கிடைப்பதாக இருக்கிறது. அதே போல இந்த புலம்பெயர்வுகள் நடைபெற்றதில் 3 விதமான ஆய்வுகளை செய்திருந்தேன். பண்டைய பாரத புலம்பெயர்கள், இலங்கையில் யுத்த காலம் நடைபெற்றது. யுத்தத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எல்லோரும் பல நாடுகளில் சென்று அடிமைகளாக பணிகளை செய்து இன்று அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்வதற்குண்டான பொருளாதார வலிமை மிக்க தேசங்களில் வசிக்கிறார்கள். அதே போல மகாபாரத யுத்த காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்து அதில் வெற்றி பெற்ற பிறகு புலம்பெயர்ந்தவர்கள் எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த தீவுகளில், எந்தெந்த மலைப்பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றிய ஆய்வுகளை செய்திருந்தோம். அதில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பெருநாட்டில் இருக்கிற மச்சு பிச்சு என்ற இடம். அதே போல ஐமாரா என்ற மொழி, பொலிவியா நாட்டில் பேசக்கூடிய மொழி, அதுவும் தமிழினுடைய சில சாராம்சங்கள் இருக்கிறது. அதே போல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நாஸ்கா கோடுகள். அந்த மச்சு பிச்சுவிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடியது நாஸ்கா கோடுகள், அதுவும் பெருநாட்டில் தான் இருக்கிறது. அந்த நாஸ்கா கோடுகளில் ஒரு 12க்கும் மேற்பட்ட வித்தியாசமான ஒரு வரைவுகள் அந்த பெரிய பாலைவன பாறை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 24 கிலோமீட்டருக்கு ஒரே நேர்கோடு, இதே அகலத்தில் ஒரு இன்ச் ஆழத்தில் 24 கிலோமீட்டருக்கு ஒரே நேர்கோட்டை எப்படி வரைய முடிந்தது? இது எந்த சாதனத்தை கொண்டு வரைந்திருப்பார்கள்? இதெல்லாம் மிகவும் அபூர்வமான விஷயங்கள். இதை நம்ம வானூர்தியிலிருந்து பார்க்கலாம். சிறிய அளவிலான தற்போது இருக்கிற ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய அதிலெல்லாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சில ஆய்வுகளை எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாவில் இருக்கின்ற கல்வெட்டுகள், செப்பேடுகள், பட்டயங்கள் இவை அனைத்தும் நம்முடைய பண்டைய மனிதர்களுடைய, மன்னர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிக நீண்ட தொலைவில் தமிழர்களுடைய பாரம்பரியம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் எல்லா தீவுகளிலும் இன்னும் வழிமுறைப்படுத்தப்படுகிறது. மாரி என்கிற தெய்வத்தை மட்டும்தான் ஆதியில் இருந்த தமிழர்கள்
வழிபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த தீவுக்கு புலம்பெயர்ந்தாலும் அங்கே மாரிக்கான ஒரு ஆலயத்தை தான் நிறுவி இருக்கிறார்கள். அதை கூட அருகாமையில் காலத்தில் சொல்லியிருப்பேன். இது மாரியும் மேரியும் ஒன்றுதான் என்பது கூட சில விடயங்களாக நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல ஜெருசலேம் போனா ஜீசஸ் கிரைஸ்டோட பேர் கண்ணன், CAA கண்ணன் என்றுதான் உரைப்பார்கள். இப்படி பல்வேறு விதமான ஆய்வுகள். அதே போல லெமூரிய கண்டம், குமரி கண்டம் இருந்து அழிந்து போனது, சிதிலமடைந்தது, கண்டங்கள் அகண்ட நிலப்பரப்புகள் எல்லாம் புலம்பெயர்ந்து போனன. அதே போல மடகாஸ்கர், ஆப்பிரிக்க நாடுகள், இதில் எல்லாம் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நம்முடைய தமிழனுடைய பாரம்பரிய தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மொழி மட்டும் இல்லை, கலாச்சார ரீதியாக நீங்கள் அடையாளப்படுத்த முடியும், உணவியல் ரீதியாக அடையாளப்படுத்த முடியும், அவர்களுடைய இசைக்கருவிகள் ரீதியாக நீங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஒரு தமிழனை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், தமிழ் பேசினால்தான் தமிழன் என்பது அடையாளம் இல்லை. அவர்களுடைய வாழ்வியல் ரீதியான, உணவியல் ரீதியான ஒவ்வொரு நகர்வுகளுமே தமிழுக்கான அடையாளமாக இருந்திருக்கிறது. முன் தோன்றிய மூத்த மொழி என்று சொல்லுவது போல் இந்த உலகத்தில் எந்த மொழிக்குமான அங்கீகாரம் இல்லை, ஆனால் தமிழுக்கு மட்டுமே அந்த அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழனுடைய பாரம்பரிய தொன்மைக்காக நாம் சொல்லக்கூடியது தொல்காப்பியருடைய காலத்திற்கும் முன்பு மிக நீண்ட நெடிய தொலைவுக்கான ஒரு பயணம் இருந்திருக்கிறது. ஆனால் ஆவணங்கள் இல்லை. அதே போல சோழ பேரரசனுடைய இளவரசி ரோமாபுரிக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதுக்கான சில ஆய்வுகளும் அதற்கான ஆவணங்களும் ரோமாபுரியில் இருக்கிறது. இங்கு ஆவணங்கள் இல்லை, பனையோலை பதிவுகளாக நிறைய இருந்திருக்கின்றன. அதே போல ஃபனான் டைனஸ்டி என்று சொல்லுவார்கள், ஃபனான் பேரரசு. அந்த ஃபனான் பேரரசு என்பதுதான் கம்போடிய நாட்டினுடைய பாரம்பரிய ஒரு அரசு. அந்த பாரம்பரிய அரசு தான் இங்கிருந்து பெண் கொடுத்து கட்டுவது. இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், வெளிநாட்டில் அமெரிக்காவில் என் பொண்ணு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி யூகேல இருக்கிற மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு கொடுத்துருக்கேன் பெருமையாக நம்ம சொல்லிக்கிற மாதிரி பண்டைய காலத்தில் புலம்பெயர்வுகள் நிறைய நடந்திருக்கு. அப்பவும் மன்னர்கள் திருமணங்களை செய்து கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா சொல்ல போனா கொரிய நாடு, கொரிய நாட்டினுடைய முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கும் நிறைய பேசக்கூடியது. நம்முடைய பழனி பக்கத்தில் இருக்கிற வரதமா நதி ஆயி நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயி நாட்டினுடைய ஒரு இளவரசன், அந்த இளவரசன் இளவரசி, அவங்களுடைய மன்னர்கள் பரம்பரைகள் எல்லாமே வாழ்ந்திருக்காங்க. இதே போல கொரிய நாட்டினுடைய ஒரு இளவரசன் அங்கிருந்து பயிற்சிக்காக பாடசாலையில் பயிர்விப்பதற்காக, நம்ம குறிப்பா சொல்ல போனா பௌத்தம் தோன்றி இருந்த காலகட்டம், முகலாயர்களுக்கு முன்பு மௌரியம் அசோக பேரரசு, அந்த காலகட்டத்தில் தான் மகிந்தா மகேந்திரன் அவங்க தான் இலங்கைக்கு புலம்பெயர்ந்து அவங்க அங்க வளமைப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் பாடசாலை, நாலந்தா பல்கலைக்கழகம் உட்பட இங்க மிகப்பெரிய பாடசாலைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ பாடங்களை படிப்பதற்காக பௌத்தம் வேரூன்றி இருந்த காலம், கிழக்காசிய நாடுகள் முழுக்க பௌத்தம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அங்கிருந்து பாடங்களை படிப்பதற்காக மன்னர்கள் தங்களுடைய இளவரசர்களை இங்க அனுப்புவாங்க. இங்கே விழாக்கள் நடக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் தங்களுடைய விழாக்களுக்கு அந்த பாடசாலைகளுக்கு வருவார்கள். அப்படி இளவரசி செல்வவளத்தோடு வரும் பொழுது ஏற்பட்ட காதல் வயப்பட்டதுனால தொடர்பு ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்ன பிறகு அவங்க அதை அனுமதிக்கல. அவங்களுடைய பாரம்பரியங்கள் அந்த காலகட்டத்திலும் அனுமதிக்கப்படாததுனால காலம் தாழ்த்தி கொண்டே போக போக பிறகு அவங்களுடைய அந்த பதிவுகள், தொடர்புகள் மூலமாக இங்கிருந்து 3 கப்பல்களில் அந்த இளவரசிக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து இந்த முசிறி, தொண்டி துறைமுகங்கள் இருந்த காலகட்டங்களில் இங்கிருந்து கொரியாவுக்கு அனுப்பி வைத்ததற்கான அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. இதனுடைய வரலாறுகள், இலக்கியங்கள் எல்லாமே கொரிய நாட்டில் இருக்கிறது. அது சார்ந்த இலக்கியங்கள் இங்கு இருக்கு. அப்ப பாரத தேசத்திலிருந்து ஒரு இளவரசியை திருமணம் செய்து கொண்டு இங்க வாழ்ந்திருக்கிறோம். அதனுடைய பாரம்பரியத்தில் தான் 12 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. அந்த 12 குழந்தைகளுடைய வம்சாவளியில தான் இப்ப இருக்கக்கூடிய கிம், அந்த கொஞ்சம் உடல் தடிச்ச ஒரு கொரிய நாட்டு அதிபரை நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய வம்சாவளிகள் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. அதே போல 17க்கும் மேற்பட்ட வார்த்தைகள், அம்மா, அண்ணன், அண்ணி என்ற வார்த்தைகள் எல்லாமே அந்த கொரிய மொழியினுடைய
உச்சரிப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். தமிழினுடைய எல்லா பாரம்பரிய தன்மைகளும் அவங்ககிட்டயே இருக்கு. குடும்ப வழக்கங்கள், நம்ம சொல்லக்கூடிய உறவின் முறைகள், இது எல்லாமே அங்க இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான புலம்பெயர்வுகளில் திருமண முறைகள் மூலமாக நம்முடைய கலாச்சாரங்கள் தொன்று தொட்டு விளங்கி இருக்கின்றன என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம். இதை உணர்ந்த கொரிய நாட்டு பெண் அதிபர் உடனடியாக இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவில் ஒரு முரண்பாடான விஷயம் இருக்கு. தென்னிந்தியா வட இந்தியா என்ற விஷயங்கள். தென்னிந்தியாவுக்கு வரலாற்று ஆய்வுகளுக்கும் வட இந்தியாவுடைய தாக்கங்களுக்கும் தொடர்பின்மை போலவே இருந்து கொண்டிருக்கும். நேரம் அங்க வந்த உடனே அவங்க டெல்லியில வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க இந்திய இளவரசி அவங்க வந்து திருமணம் செய்து அதுல வந்த வம்சாவளி தான் நாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எந்த நாடு அப்படின்னா அயோத்தா நாடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனடியா அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அகிலேஷ் குமார் முதலமைச்சராக இருந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அங்க போன உடனே சரையு நதிக்கரை, ராமர் லட்சுமணர் சீதை எல்லாமே முக்தியான அந்த சரையு நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுத்து கொரியா பார்க் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, சியோல்ல எப்படி சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான வடிவமைப்புல ஒரு பெரிய நினைவகத்தை இங்க கட்டிட்டாங்க. இப்ப நீங்க அயோத்தி போனீங்கன்னா சரையு நதிக்கரையில கொரியா பார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லை கூகுள் மேப்ல கொரியா பார்க் அப்படின்னு போட்டீங்கன்னா அயோத்தியை நீங்க நேரடியா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று பிணைப்பு கொண்ட ஒரு மூதாதையர்கள் வாழ்ந்த ஒரு பூமி. கற்காலம், உலோக காலம், அதுக்கப்புறம் நவீன காலம், அப்புறம் ஆயாதி கணிதங்கள், சிற்ப சாஸ்திரங்கள், வடிவமைப்புகள், இந்த வாழ்க்கை முறையினுடைய அடையாளங்கள், இது எல்லாமே பயிற்றுவிக்கப்படுவதற்கான ஆன்மீக விஞ்ஞானங்களையும் விவசாய விஞ்ஞானங்களையும் தெரிந்து வைத்திருந்த ஒரே ஒரு தேசம். இந்த உலகத்தினுடைய அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிற பகுதி இந்த பூமியில சுற்றுப்புறத்துல பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்விடத்துக்கும் வசிப்பிடத்துக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ற வகையில் இருக்கின்ற இந்த பூமியும் நிலப்பகுதியும் இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, இதுல பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் இப்ப உருவான நாடுகள். பண்டைய பாரத தேசமும் சீனாவும் தான் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட தேசம். உலகத்தினுடைய கண்டங்கள்ல நீங்க எந்த பகுதியில நீங்க பார்த்தாலும் அங்க மக்கள் தொகை மிகவும் சொற்பமான அளவுல தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பகுதி எவ்வளவு ஆண்டு காலமாக இந்த மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல வெனிஸ் நாட்டினுடைய ஒரு வர்த்தக வியாபாரியாக வந்தவர் தான் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ வந்து வளமையை பார்க்கிறார். இந்தியா மாதிரி ஒரு தேசம், ஒரு மிகப்பெரிய வளமை மிக்க தேசம் அப்படிங்கிறத பார்க்கிறாங்க. அப்போ வெளிநாட்டினர், போர்ச்சுகீசியர்கள், ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாமே வந்து அங்கிருந்து முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு ரோமாபுரி சந்தைகளில் இந்த வாசனை திரவியங்கள்லாம் சந்தைப்படுத்தப்படுது. இது எல்லாமே எப்படி சந்தைப்படுத்தப்படுது, எந்த தேசத்திலிருந்து இது எல்லாமே வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லோரும் மேற்கு நோக்கி அவருடைய பார்வைகளை செலுத்தினாங்க. அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறார். அப்போ புதிய குடியேற்ற நாடு உருவாகுது. கனடா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா தேசங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பெரும் நிலப்பரப்பு சும்மா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா வளமையை தேடிதான் இருந்தது. தங்கத்தை தேடுவது, தங்கம் சார்ந்த விஷயங்களை தேடுவது. உங்களுக்கு தெரியும், புத்தர் காலம், பொற்காலம், தங்க நாணயங்கள், இன்னைக்கும் நீங்க இதெல்லாமே பார்த்திருக்க முடியும். அப்படி குடியேற்ற நாடுகளா உருவாக்கப்பட்டப்ப சிறந்த கட்டிடக்கலை விற்பனர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பிருந்தே இந்த மைக்ரேஷன், அதாவது கடத்தல், ஆட்கடத்தல், சிறந்த கைவினைஞர்கள், சிறந்த நுட்பவாதிகள், சிறந்த திறனாளர்களை கூட இங்கிருந்து கடத்தி கொண்டு போவாங்க. தோணிகள் வழியா கடத்தி கொண்டு போய் தான் சீரமைக்கிறது, நாட்டை சீரமைக்கிறது, கட்டிடங்களை உருவாக்குறது, பெரிய நகரங்களை உருவாக்குறது, இதெல்லாமே செய்திருக்காங்க. இதுல அதிகப்படியா செய்தவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் காலத்துல தான் அதிகப்படியான புலம்பெயர்கள் இருந்துகிட்டே இருந்தது. அதுல தென் அமெரிக்க நாட்டில் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ், அதுல வந்து ஸ்பெயின் மொழியும் போர்ச்சுகேய மொழியும் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தும். பிரேசில் முழுக்க போர்ச்சுகேய மொழி. மிச்சம் இருக்கிற அர்ஜென்டினா, சிலி, பெரு, அது பழங்குடியின மக்கள் தமிழர்களுடைய நாகரிகத்தோடு வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த போர்த்துகேய மொழியும் ஸ்பெயின் மொழியும் தான் இந்த உலகத்தினுடைய அதிகப்படியாக பேசக்கூடிய மொழியாக இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டது. உலகத்தில் அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பட்டியலிட்டீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கூட கிடையாது. ஸ்பெயினும் போர்த்துகேயும் தான் அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா பெருவாரியான நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்தார்கள்.
அப்ப சிறு அளவிலான வெற்றிகளை உருவாக்கலாம். இந்தியாவில் போய் இந்த கணக்கத்தை அடக்கினீங்கன்னா இந்த தீவு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வெகுமதியாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்புவா நியூகினியா, அதாவது இந்தோனேஷியா 18,605 தீவுகளை கொண்டது. அதுல கடைசி பகுதியில் இருக்கிறது தான் பப்புவா நியூகினியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா. அதுல மைக்ரோனேசியா, மெலனேசியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கதான் ஃபிஜி அப்படின்னு ஒரு நாடு. இந்த ஃபிஜிங்கிற நாட்டுக்கு யார் போனாங்க அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர்ல குப்சாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்க வெள்ளக்காரங்களுக்கு இந்த உதவிகள் செய்கிற வேலை. ஏன் கோயம்புத்தூர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, ஊட்டி பக்கம் இது ஒரு வர்த்தக பகுதியா இருந்தது. அவர்களுக்கு சீதோசனத்துக்கு இது கொஞ்சம் அருகாமையில் இருந்ததுனால இவங்க ஒரு மையமா இதை வச்சிருந்தாங்க. சென்னைக்கு அடுத்தபடியா இதை தான் மையமா வச்சிருந்தாங்க. அப்ப இங்கிருந்து அவரு குப்சாமி நாயுடு இங்கிருந்து கிளம்பி போய் சென்னைக்கு போறாங்க. சென்னையில போன உடனே என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல வேலை எல்லாத்துக்கும் எங்க அனுப்புறோம்னா லண்டனுக்கு அனுப்புறோங்கிற பேர்ல தான் கப்பல்ல ஏற்றி அனுப்புவாங்க. அப்ப லண்டனுக்கு ஏற்றி அனுப்புறோங்கிற பேர்ல அனுப்பிட்டு அவங்க எங்கன்னா 1.5 வருஷம் பயணம். ஃபிஜி தீவு எங்கெல்லாம் அந்த தீவுகளை பிடிச்சிருக்காங்களோ அந்த தீவுக்கெல்லாம் போய் வனங்களை ஒதுக்கி, சிறைகளை ஒதுக்கி, அங்கே நெல், கரும்பு, வாழை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க பயிரிட்டு அதை வளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா தீவுகளையும் இறங்கிவிட்டிருக்காங்க. இதுல குறிப்பா ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 683 தீவுகளுக்கு தமிழர்கள் இங்கிருந்து கடத்தப்பட்டிருக்காங்க. அதுல 148 தீவுகளிலும் நாடுகளிலும் தமிழர்களுடைய அடையாளங்கள் இருக்கு. அதுல 43 நாடுகள்ல மட்டும்தான் தமிழர்கள் வழிபாட்டு தலங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுல 14 நாடுகள்ல மட்டும்தான், மொரிசியஸ், செனகல், சிசேல்ஸ், இப்படி ஃபிஜி போன்ற நாடுகள்ல அங்க மாரியம்மன் ஆலயங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வணிகத்துல போன நாட்டுக்கோட்டை நகரத்தின் செட்டியார்கள் போன பிறகு அவங்க போய் தான் நிறைய இடங்கள்ல முருகன் ஆலயங்கள் அமைச்சிருக்காங்க. இப்ப மலேசியா எடுத்துட்டோம்னா முருகன் ஆலயம் இருக்கு அப்படின்னா அங்கே தத்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் இருக்கு. அவங்க தான் அந்த ஆலயங்களை எல்லாமே கவனிப்பாங்க. அதுல குறிப்பா இந்த மகாமாரியம்மன் ஆலயத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த முருகன் ஆலயம் இருக்கும். அதே போல நம்ம இந்தோனேசியா, அந்தமானுக்கு நேர் கீழே இருக்கிற இந்தோனேசியால சுமத்ரா தீவு, அந்த நீல் பகுதியில் இருக்கிறது ஜாவா தீவு. ஜாவா தீவுல படுவின் ஒரு இனம் இருக்கு. அது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. அதே போல சுமத்ரா தீவுல மேடன் அப்படின்னு சொல்லுவாங்க, மைதானம்னு பேர் அதுக்கு. அங்க ஒரு 70,000 பௌத்த தமிழர்கள் வசிக்கிறாங்க. அங்க மாரியம்மன் கோவில் இருக்கு. அதே மாதிரி அந்தோனியார் சர்ச்சும் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி விகார்கள் இருக்கு, பௌத்த விகார்கள் இருக்கு. அதனால தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் காலத்துக்கு முன்பு, தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பு, பல 100,000 ஆண்டுகள் முன்பு ஒரு வேத அடிப்படையிலான ஒரு நல்ல வாழ்க்கை முறையோடு நல்ல மனிதர்களாக வாழ்ந்த மிகப்பெரிய பாரம்பரியம். அதனுடைய நல்லொழுக்க விதிகளைத்தான் இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தி தான் ராம் டு ரோம்னு சொல்லுவாங்க. ராமனுடைய அந்த கலாச்சாரம், ராமனுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே ரோம் வரைக்கும் பரவி அங்கே ஒரு நவீனத்துவத்தோட அவங்க ஒரு வித்தியாசமான வடிவமைப்புல ஒரு அந்த காலகட்டத்திய மனிதர்களுக்கு தகுந்தா போல வடிவமைக்கிறாங்க. அப்ப இந்த வாழ்க்கை முறை சனாதனம், இந்து, இப்படி எல்லாமே வேற வேற மொழி வடிவங்களாக, உருவக வடிவங்களாக, எப்படி கிரந்தம், பிரகிரந்தம், சமகிரந்தம், தமிழ் என்று பிரம்மியிலிருந்து உருவான அந்த மொழிகள் எல்லாமே காலப்போக்கில் பயணிக்கும். அதுபோல எண்ணும் எழுத்தும் கன்னடத்தகும், ஒளியும் ஒளியும் இந்த உலகத்தை ஆளுகிறது. லைட் அண்ட் சவுண்ட், இதுல குறிப்பா நம்ம சொல்ல போனா இந்த லைட் அண்ட் சவுண்டினுடைய வடிவங்களை தான் நம்ம சிற்பங்கள்ல வச்சிருக்காங்க. இந்த சிற்பங்கள்ல காரணம் என்னன்னா, லார்ட் சிவா, சிவனுடைய வலது கரத்தில் இருக்கிற உடுக்கை ஒலி தத்துவம், இடது பக்கம் இருக்கிற அக்னி சட்டி லைட் ஒலி தத்துவம். அதே போல மகாவிஷ்ணு வலது பக்கம் இருக்கிற சுதர்சன சக்கரம் லைட் ஒலி தத்துவம். அதே போல இடது பக்கம் இருக்கிற சங்கு ஒலி தத்துவம். அதே போல காற்றினுடைய அடிப்படை ஒலி, சவுண்ட் எனர்ஜி, சரஸ்வதி, புல்லாங்குழல், கிருஷ்ணன், சவுண்ட் எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு எனர்ஜின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த
சக்தியினுடைய வடிவமாகத்தான் இந்த ஓவியங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு மனிதனுடைய உளவியலை அறியாமையும் ஒளியும் இந்த மாதிரியான ஆற்றல் மிக்க கல்வி முறைகளும் இல்லாத காலங்களில் அந்த உருவக அமைப்பிலான ஓவியங்கள் வடிவில் மனிதனை சீர்படுத்தினார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தோம்னே நம்ம எமோஷனல் ஆகிறோம். அப்போ அந்த எமோஷனல் அப்படிங்கிறது அந்த சூழலியல். அப்ப அந்த சூழலியல் அவர் பற்றின ஆராய்ச்சிகள் மூலமாக இந்த தமிழர்களுடைய புலம்பெயர்வுகளை பற்றி நிறைய தகவல்களை நாம் பகிர்ந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஆய்வுகளை நான் செய்து வருகிறேன். அதே போல இங்கிருந்து வெளிநாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள், அங்க இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கெல்லாம் பயிற்றுவிப்புகளுக்காக போறோம். நிறைய நாடுகளில் நடக்கக்கூடிய தமிழ் ஆய்வு மையங்கள்ல இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்து வருகிறோம். அதே போல நான் சென்னை செல்ஸ் நிறுவனத்தினுடைய குழுமத்தில் மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான அவங்களுக்கு ஒரு ஆய்வு மையமாக இருந்து, ஏன்னா ஆபரணங்கள் முழுக்க உடலியல் சார்ந்த ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு அந்த 7 பருவநிலைகளிலும் அவர்களுடைய உடலியல் தாய்மை அடைவதற்கும் அந்த ஆபரணத்தினுடைய தூண்டுதல்கள், அந்த பிரபஞ்ச ஆற்றலினுடைய ஈர்ப்பு தன்மை, தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வழியாக வருகிறது என்கின்ற அந்த பயிற்றுவிப்புகளையும் அவர்களுக்கு புரிதலோட நம்ம அவங்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம். அது தாலி ஏன் அணிகிறோம், மெட்டி ஏன் அணிகிறோம், வளையல் ஏன் அணிகிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆய்வுகள் இருக்கு. இது மிக நீண்ட நெடிய ஆய்வு, ரொம்ப ஆழமான ஆய்வு. இது சார்ந்த ஒரு 63 நூல்களை நான் இணையம் வழியாக எழுதியிருக்கேன். இதுல ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, மனித வாழ்வியலுக்குண்டான முழுமையான விஞ்ஞானத்தை உருவாக்கி கொடுத்திருப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மட்டும்தான். வேற யாராலும் இதை கொடுக்கவே முடியாது. அதனால இந்த ஆழமான பதிவு நிச்சயம் இங்க இருக்கிற கல்வி சாலைகள், பாடசாலைகள் அவசியம் வரக்கூடிய தலைமுறைக்கு உண்டான மாணவர்களுக்கு போய் செய்யணும். அவினாசிலிங்கம் பெண்கள் கல்லூரிக்கு போயிருந்தேன். அப்போ சில தகவல்களை சொல்லும் பொழுது, இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திரவியல் ரோபோட்டிக்ஸ் பற்றி பேசும்பொழுது சொல்லியிருந்தேன். மத்திய பிரதேஷ் போபால் நம்முடைய மன்னர் போஜராஜன், கடைசி ஆண்ட மன்னர், அவர் தன்னுடைய நூல்கள், அவர் எழுதின நூல் இலக்கியங்கள் 157 இலக்கியங்களை, அதுல சமரங்கன சூத்திரதாரா என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்துல 36வது அதிகாரத்துல தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய அழகு பதுமைகளாக அந்த அரண்மனை வாசல்ல ரோபோட்டிக், அந்த எந்திரவியல் நுட்பத்தோடு இருக்கக்கூடிய அழகு பதுமைகளை அமைத்திருந்தார்கள். படைகளில் எதிரிகளை வெல்வதற்காக விஷ பொருட்களை தடவிய தேனீக்களை அனுப்பி எதிரிகளை வென்றிருந்தார்கள். அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய அடையாள பதிவு. அதே போல ஆஸ்திரேலியாவும் அதே போலதான் பண்டைய தமிழர்களுடைய புலம்பெயர்வுல முக்கியமான ஒரு இடம். அங்க நிறைய உலகுங்கிற பெயர், நிறைய தமிழ் பெயர்கள், நிறைய கிராமங்களில் வாழக்கூடிய மன்னர்கள், மக்கள், அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரையை சார்ந்த குடும்பங்கள் எல்லாத்துக்குமே அந்த தமிழ் பெயர்கள் இருக்கு. அதே போல காராகோரம்னு சொல்லுவாங்க. காராகோரம்ங்கிறது சீனா, பாகிஸ்தான், இந்தியா இதனுடைய ஒரு இணைப்பு பகுதி, ஆப்கானிஸ்தானுக்கு அருகாமையில். அங்கேயும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கு. ஆனா ஒன்னே மொழிகள் மட்டும் இல்லை. அப்போ இந்த தமிழர்களை பத்தி ஏன் இவ்வளவு நம்ம பெருமையா சொல்றோம்னா, உலகம் முழுக்க இன்னைக்கு எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் அந்த விமான நிலையத்துல உங்களை வரவேற்பதற்கு ஒரு தமிழ் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம பிள்ளைகள் எங்க போனாலும் தைரியமாக அந்த ஊருக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு போறங்கிற அந்த பயம் வேண்டியதில்லை. எந்த நாட்டுக்கு வேணாலும் அவங்க பயணப்பட்டு போக முடியும். அதனால இந்த தகவல்களை உங்கள் மூலமாக இதை சொல்லிக்க முடியும். எல்லா இடங்களிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார்கள். உங்க பிள்ளைகளை தைரியமா நீங்க அனுப்ப முடியும். ஒன்று. இரண்டாவது, இங்கே நடந்த ஒரு புலம்பெயர்வு இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருந்த மாநிலங்களில் எதெல்லாம் சிறந்த பகுதிகளாக, தொழில்நுட்ப பகுதிகளாக இருந்தனவோ அந்த ஊர்களில் எல்லாம் மதராசிகள் என்ற பெயரில் அங்கே ஆலயங்களை அமைத்து வசித்து வருகிறார்கள். அதுல கராச்சியில இப்ப வரைக்கும் அங்க ஜின்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு 2000 குடும்பம் இப்பவும் தமிழர்கள் வசிக்கிறாங்க. நாமக்கல் பகுதியிலிருந்து போனவங்க, சுதந்திர காலத்துக்கு முந்தி அங்க புலம்பெயர்ந்து போனவங்க அங்கேயே இருந்து
பாகிஸ்தானிலேயே வசித்து அங்கேயே மாரியம்மனுக்கு திருவிழா எடுத்து வாழ்ந்து வருகிறார். அதனுடைய பொறுப்பாளராக பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்கே இருக்கார். அதுபோல இப்படிப்பட்ட ஒரு பெரிய புலம்பெயர்வுகளும் இங்கேயும் நடந்திருக்கு, இந்தியா முழுக்க. அதில் மணிப்பூர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயாவும் சொன்னாங்க போன தடவை. அங்கே நிறைய பர்மா தமிழர்கள், பர்மாவுக்குள்ள 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பர்மியர்களாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தாய்லாந்து நாட்டிலையும் அதே மாதிரி தான். நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இருக்கும் பொழுது சிங்கப்பூர் தான் தலைமையகமாக இருந்தது, ஆசாத் ஹிந்துவனுடைய தலைமையகம். அங்கிருந்து வந்ததுலையும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. இப்படி தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள்ல இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அவசியம் நிறைய பகிர்ந்துக்கிறேன். நிறைய நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கும் நிறைய தகவல்கள் இன்னும் இருக்கு, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும். ஆய்வுகள் 60 நூல்கள் இருக்கிறத உங்களுக்கு ஒரு 60 நிமிஷத்துல சொல்ல முடியாதுங்க. அதனால நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல தமிழ் அப்படிங்கிற மொழி இன்னும் கொஞ்ச காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்காது. தமிழ்நாட்டில் தமிழ் அப்படிங்கிற மொழி எங்க மட்டும் இருக்குன்னா நம்ம மாதிரி அமைப்புகள், நம்ம வாய் சங்கங்கள்ல தமிழை பற்றி பேசிக்கொண்டே வருவோம். நீங்க ஒரு ஃபன் மால்லையோ புரோஜோன்லையோ இல்ல மற்ற இடங்கள்லையோ இல்ல ஒரு பெரிய ஒரு வணிக வளாகத்திலையும் போகும்போது அங்கே தமிழ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால தமிழை காப்போம், தமிழின் தொன்மையை காப்போம், தமிழினுடைய உயிர்மையை காப்போம். இதுதான் என்னுடைய ஆசானோட இருந்து இந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல நேரத்தில் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். பெருமைக்குரிய விஷயம், என்னுடைய மாணாக்கன் கிட்டத்தட்ட என்னிடம் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக படித்தவர் இந்த அளவுக்கு மேன்மை விட்டு உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறார். இது திருக்குறள் நாமத்துக்கு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றோன் தொந்தனும் சொல்லணும்னு சொன்ன உங்களுடைய இவர்களெல்லாம் மாணாக்கர்கள் இப்படி பேசும் பொழுது ஆசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது. எனது மாணாக்கன் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் மிகுந்த பெரிய ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் திரு ஆனந்தன் ராமசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நமது நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாவலர் ஆர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை அழைக்கின்றோம்.